நான் ஒரு பாவமும் செய்யவில்லை எனும்போது காவல்துறை என்னை ஏன் கைது செய்கிறது என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து சமூகத்தை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டதாக சம்ரி வினோத், தமீம்தாரி ஆகிய இருவரையும் காவல்துறை கைது செய்யவிருப்பதாகவும், அவர்கள் இருவரும் தாய்லாந்தில் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை கைது செய்ய தாய்லாந்து காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தேசிய காவல்துறை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்த நிலையில், தாம் ஒரு பாவமும் செய்யவில்லை, தம்மை ஏன் காவல்துறை கைது செய்ய துடிக்கிறது என்று ஜம்ரி வினோத் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தம்மை கைது செய்தால் ராயரையும் கைது செய்ய வேண்டும், அருண் துரைசாமியையும் கைது செய்ய வேண்டும், டேவிட் மார்ஷலையும் கைது செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள்தான் தமக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். தம்மை கைது செய்தால் வாகனத்தை எரித்தவர்களையும் வீட்டை நொறுக்கியவர்களையும் கைது செய்ய வேண்டும். அவர்களை கைது செய்ய காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தாம் தயாராக இருப்பதாகவும், தனிப்பட்ட முறையில் காவல்துறை தலைவரை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். தாம் எங்கும் ஓடி மறைந்திருக்கவில்லை, பல முறை கைது செய்யப்பட்டுள்ளேன், இப்போது மீண்டும் கைது செய்யப்பட உள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். 5 மாநிலங்கள் உட்பட தற்போது தலைவர்கள் இல்லாத நிலையில் பெரிக்காத்தான் இருப்பதால் தலைவர் நியமனங்கள், ஹரிரயா கொண்டாட்டங்கள் முடியும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பெரிக்காத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி மொக்தார் தெரிவித்துள்ளார். ஹரிரயாவுக்கு பிறகு அனைத்து மாநிலங்களுக்கும் தனது பணி பயணத்தை முடித்த பிறகு நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள அடுத்த கூட்டணி கூட்டம் வரை நியமனங்கள் ஒத்திவைக்கப்படும் என்று சம்சூரி தெரிவித்தார். நேற்று கராகான் தலைமையகத்தில் நடந்த பெரிக்காத்தான் உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ஸ்லாங்கூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான், பேரா மற்றும் ஜொகூர் ஆகிய மாநில தலைவர்களின் ராஜினாமாக்களை தொடர்ந்து அங்கு தலைவர்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் தாமும் தமீம்தாரி அப்துல் ரசாக்கும் தாய்லாந்திற்கு தப்பிச் சென்றதாக தேசிய காவல்துறை தலைவர் கூறிய அறிக்கையை ஜம்ரி நிராகரித்துள்ளார். தாம் ஓடுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியதாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. தேவைப்பட்டால் நான் காவல்துறை தலைவரை நேரில் சந்திப்பேன், நான் ஓடவில்லை, நான் அவ்வாறு செய்ய எந்த காரணமும் இல்லை என்று அவர் ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜம்ரியின் முகநூல் கணக்கு முடக்கப்பட்டதாக தெரிகிறது. ஜம்ரி மற்றும் தமீமை கண்காணிப்பதற்கு தாய்லாந்து அதிகாரிகளுடன் போலீசார் இணைந்து பணியாற்றி வருவதாக ஐஜிபி காலித் இஸ்மாயில் நேற்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31, 2027 வரை அமலில் இருக்கும் ஹாக்கர் எனப்படும் தெரு வியாபாரிகளுக்கான தளங்கள் மற்றும் அதன் மேற்பார்வையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட வளாகங்களுக்கான வாடகை விகிதங்களில் 50 விழுக்காடு குறைப்பை அறிவித்துள்ளது. இந்த முயற்சி கூட்டரசு தலைநகரில் DBKLக்கு சொந்தமான 10,000க்கும் மேற்பட்ட ஹாக்கர் தளங்கள் மற்றும் சிறு வணிக வளாகங்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா ஐயோ தெரிவித்துள்ளார். குறிப்பாக அதிகரித்து வரும் செலவுகளுக்கு மத்தியில் ஹாக்கர்ஸ் மற்றும் மைக்ரோ ட்ரேடர்ஸ் எதிர்கொள்ளும் இயக்க செலவு அழுத்தங்களை குறைக்க இந்நடவடிக்கை உதவும் என்று ஹன்னா ஐயோ கூறினார். நேற்று மதியம் கோலானெரஸ் புலாவ் ரடாங்கில் உள்ள பாசிர் அகார் கடல் பூங்காவில் டைவர்ஸ் எனப்படும் முக்குளிப்பவர்கள் இருவர் காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஸ்லாங்கூர் காஜாங்கை சேர்ந்த 31 வயது நபர் மற்றும் 42 வயது சீன நாட்டவர் இருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கோலத்ரங்கானு காவல்துறை தலைவர் அஸ்லி நூர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மதியம் 12:45 மணியளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாகவும் பிற்பகல் 2 மணி அளவில் தேடுதல் நடவடிக்கை தொடங்கியதாகவும் அஸ்லி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.